மேலே இருந்து இறங்கி வந்துட்டேன். இங்கே ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்க, என்னென்னு தெரியல, போய் பார்ப்போம். பார்க்குறதுக்கு என்னம்மா இருக்குன்னு பார்ப்போமே. உள்ளே போகவே ஒரு மாதிரியாக இருக்குது, பாலடைஞ்ச மாதிரி இருக்குது. என்னென்னு இல்லைஞ்சோ இருக்குது. எப்படி இருக்குது ஏரியா, என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, மை காட், இங்கே பாருங்க, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குங்க. நுழையவே ஒரு சின்ன ஆத்தாடி. இங்கே பாருங்க, ஒரு பழங்கால பிள்ளைங்க, ஏதோ ஒரு இது இருந்துருக்குங்க. ஆள்லாம் யாரும் இல்லை. அப்புறம் இங்கிட்ட உள்ள பொத்துக்கிட்டு இருக்கு. இந்தா எப்படி டெரராக இருக்குது பாருங்க இந்த ஏரியா, பழங்காலத்தில் இந்த செயல் மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்க, பழங்காலத்து பில்டிங்க. இங்கே பாருங்க, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குங்க. பாம்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் போகணும், ஏன்னா பாம்பு வரதுக்கு அது பாருங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே வீடு இருந்துருக்குங்க, பயங்கரமான வீடு, யாரோ இருந்திருக்காங்க. ஒரு வித்தியாசமாக இருக்குது, செயல் மாதிரி. இங்கே உள்ளே வந்தால் பயங்கர அதிர்ச்சியான ஏரியா மாதிரி இருக்குது. பயங்கரமான ஏரியாலாம் இருந்திருக்குங்க இந்த ஏரியாலாம். இதெல்லாம் மக்கள் இருந்துட்டு இப்போ மக்களை காலி பண்ணிட்டாங்க, எல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க. பார்க்கலே ஒரு மாதிரியாக இருக்குங்க. பாருங்க, இந்த செவர்லாம் ஒரு பழங்காலத்து செவர். அதெல்லாம் 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடுகளாக இருந்திருக்க மாட்டேங்குது. பாருங்க, தெரியுதா மாடி? இங்கே பாருங்க, இது பாருங்க, இதுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எப்படி இல்லை, இது எது சுற்றி இது மாதிரி கட்டி இருந்திருக்காங்க. இது என்ன செயல், சிறைச்சாலை மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் இருந்துருக்குங்களா, பெயிண்ட் டப்பா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. இந்த பாருங்க, இந்த மலையோட கல் பாறை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குல்ல. ஆள்லாம் யாருமே இதில் நடமாட்டம்லாம் இல்லை. அப்படியே ரோட்டில் நடந்து வந்தேன், உள்ளே இறங்கி வந்தால் இப்படி இருக்குது இந்த இடம். சூப்பராக இருக்கா இடம், திகிலாக இருக்கா? ஓகே, நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான இடமா இருக்குங்க. இங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்க, ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், கடவுள் இருக்கார். இங்கே பாருங்கள், சாமியெலாம் இருக்குது. ஆனால் இங்கே முன்னாடி பின்காலத்தில் மீனவர் கிராமமாக தான் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் இங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பூரா வீடுகள் இருந்ததான். வீடுனா அந்த மலை ஓரத்து எல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் செவர்கள் தான். இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க மக்கள். அப்புறம் பின்காலத்தில் கவர்மெண்ட் இது பண்ணி இவங்களை பூரா அப்புறப்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? இதுலலாம் ஆள் நடந்து போய் வந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்களை பூரா வேறு பக்கம் அனுப்பிட்டு இந்த இடங்கள்லாம் கவர்மெண்ட் எடுத்து பார்க் மாதிரி செஞ்சு மக்கள் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கியிருக்காங்க. பாருங்கள், படிக்கட்டுலாம், இதெல்லாம் இன்றைக்குள்ள படிக்கட்டு இல்லைங்க. இதெல்லாம் இதை பார்க்கல ஒரு 100 வருஷம் முன்னாடி உள்ள படிக்கட்டு மாதிரியே இருக்குது. இதை பாருங்கள், கண்ணாடி பீங்கா எல்லாம் கிடக்கு, வீட்டில் யூஸ் பண்ண பொருள் பூரா. எவ்வளோ சாமான் கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் இங்கே இவங்க வச்சு யூஸ் பண்ணதான். பயமாக தான் இருக்குது, ஏரியாவில் வரவே பயம். என்ன பயம்னா, எனக்கு பயம் பாம்புக்கு தான் பயம், வேறு ஒன்றும் பயம் இல்லை. பேய்க்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், பாம்புகளுக்கு தான் எனக்கு பயம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் மக்கள் இருந்திருக்காங்க. இந்த பாருங்கள், தெரியுதா? இதுக்கெலாம் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. ஆனால் மீனவர்கள் தான் இருந்திருக்காங்க. இங்கெல்லாம் வீடு இருந்திருக்கு பாருங்கள். பயங்கர திகிலாகத்தான் இருக்குது ஏரியா. இதனால தான் இந்த காட்டுக்குள்ளே நிறைய பேர் அப்படி ஏதாவது தேடிக்கிட்டே திரிவாங்களாட்டிருக்குங்க. ஓகே ஓகே, இதுலேயும் ஒரு வழி போகுது, போய் பார்ப்போமா?
பெரிய ஒரு நார்த்த மரம் நிற்கி பாருங்க. கையில் ஒரு கம்பு வேறு வச்சுருக்கேன். ஏதாவது வந்தால் போட்டு தள்ளிடுவோம். இது நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி, ஸ்டீல் கம்பி. எனக்கு என்ன ஒரே பயம்னாக்க பாம்பு. இங்கே வருங்க ஒரு நார்த்த மரம் எவ்வளோ பிடிச்சி வந்துருக்கு. பயங்கரமான பெருசாக இருக்குது. இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் முடியாது. இதுக்குள்ள உள்ளே இறங்கி போய்த்தாங்க ஆள் இருந்திருக்காங்க. இங்கெல்லாம் மரங்கள் செடிலாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு ரேடியா கிடந்து இருக்குது இந்த காட்டுக்குள்ளே. பழங்காலத்து ரேடியாங்க. அதில் டைமரு, வாட்செலாம் இருந்திருக்கு, கடியாரம் எல்லாம் இருந்திருக்கு. பின்னாடி எல்லாம் இதாகிடுச்சு, ஃபேமஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரேடியா மாதிரி இருக்குது. ஏன்னா அதனுடைய பழமையை பார்க்கல தெரியுது. ஏன்னா அந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளக்கூறு எல்லாமே இருக்குது இங்கே. ஏன்னா இங்கே தான் இருந்திருக்காங்க. இவங்களை பூரா வேறு பக்கம் மாற்றி கவர்மெண்ட் வண்டாக வச்சுருக்கு. பார்த்தீங்களா, தெரியுதா? டைம் வந்து எதோட நின்றுருக்குன்னா கரெக்டாக தலையில் இதாக வச்சுருக்கீங்கன்னா 9:30 மணியோட ஆஃப் ஆகிருக்கு அந்த டைம். கரெக்டாக 9:30 மணி. அதுக்கப்புறம் அது சுற்றலை, டேட்டு வந்து தெரியல. ஆனால் இதில் வந்து ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த பாருங்கள், அதில் கீழே வந்து சவுண்டு ஏற்றுறது எல்லாமே இந்த ரேடியோவில் இருக்குது. எல்லாம் இங்கே தான் கிடக்கு இந்த காட்டில். அப்புறம் பாருங்களேன், இவங்க சாமிக்கு படைத்த இந்த சாராயம் வச்சு படைப்பாங்கள்ல, அதோட பாட்டில் பூரா, அந்த சாமிக்கு வைக்கிற பாட்டில், அந்த முன்னோர்களுக்கு படைக்கிறது பூரா இங்கே கிடக்கு. இந்த காட்டு பகுதியில் கிடக்குது. இதில் இருந்த மக்கள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வீடு இருந்தவங்க தான். இந்த பாருங்கள், அதில் ஒருத்தங்க கட்டியிருக்காங்க பாருங்கள், அழகாக பாட்டில் வச்சே கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான ஏரியா. இதெல்லாம் மக்கள் இருந்துட்டு போனதுனால அந்த அடையாளக்கூறு மட்டும்தான் இருக்குது, தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை எங்கேயா வச்சுட்டு வந்துடுவோம். அவங்களது இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு. இதெல்லாம் முன்னோர்கள் இருந்திருக்காங்க இங்கே. ஒரு சூப்பரான ஏரியா, காட்டு பகுதியாக இருக்கிறதுனால இங்கே மக்கள் வாழ்ந்ததுக்கு. அப்புறம் இப்போ கவர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டு வீடு நடக்கிற பாதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்தாலும் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். ஒரு நாள் ஆயிரம் நீங்கள்லாம் இதில் வந்து இறங்கி இதெல்லாம் பார்த்து. இந்த ரோட்டு நட்டுக்கு அப்படியே நடந்தே வந்தீங்கன்னாவே சூப்பரான இடங்கள்லாம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. அப்புறம் கீழே போகிற மாதிரி கடலுக்கு கீழே இருக்குது கடல். இன்னும் ஒரு 40-50 அடியில் இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்குது. நான் ஒரு கையில் கம்பி வச்சுருக்கேன், பாம்பு வந்து நான் அடிக்கிறேன். ஆமாம், மூங்கில் மரத்தை பாருங்கள். யாராவது வர்றாங்க, உள்ளே நடந்து வர்றாங்க. சிலர்லாம் வந்து சீனர்கள் வந்து பார்க்குறாங்க உள்ளே. இதை பாருங்கள், பல பைப் லைன்லாம் போட்டுறதுலாம் இருக்குது பாருங்கள். சாரி, அதுக்குள்ள ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் யாரும் வந்து தங்கியிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஆளுங்க வந்து தங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கடல் வந்துருச்சு. கடல் வந்துருச்சு பாருங்கள். கடல் பாருங்கள், தெரியுதா? பயங்கரமாக இருக்கா கடல்? பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. இதெல்லாம் எல்லாமே ஹாங்காங் ஐலாண்ட்லாம் இருக்குது. இங்கே கெனடி டவுன் சைடு தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல இடம் வந்தால் பாருங்கள். இதெல்லாம் சூப்பரான இடம், சரியான வியூங்க. உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம். எல்லாம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். உட்காந்து அப்புறம் சன்ரைட்டு பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சன்ரைட்டு பார்க்கலாம். ஃபேமஸான இடம் தெரியுதா? சன்ரைட்டுக்கு தான் ஆகும். சூப்பரான வியூ. கப்பல்லாம் இதில் போகும், பார்க்கலாம். கடலோட ஆக்ரோஷமான இது. ஓகே, வணக்கம், எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் இடம். கடல் கரைகள் அப்படியே காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது.
அப்படியே வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பாருங்க, ஒரு அற்புதமான இடம். அப்படியே சன்ரைட்லாம் நீங்கள் பார்க்கலாம். சாயந்தரம் ஆயிடுச்சுனாக்கா சன் ரைட் இங்கே போய் இறங்கும். சூப்பராக வேணால் பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னா தெரியுதா, இந்த கடலில் போய் அப்படியே அவங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த இடம் கென்னடி டவுனில் தான் இருக்குது. லீவ் நேரத்துலலாம் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இந்த இருக்குது இது உட்கார்றதுக்குலாம் இடம். சாப்பிட்டு இங்கே உட்காரலாம். சாப்பாடெலாம் கொடுத்தீங்கன்னா இங்கே சூப்பரான இடமா இருக்குது. அப்புறம் உள்ளே இறங்கலாம். அந்த பாருங்க, உள்ளே போகிறதுலாம் வழி இருக்குது. கடல் பக்கம் போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப டேஞ்சரான இடம். கவனமாக போகணும். உள்ளெல்லாம் இறங்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் ரொம்ப சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அது இல்லைலாம் இறங்காதுங்க. பயிற்சிது குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்தாக்க இதோட நிறுத்திக்கணும். உள்ளெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப கடல் வந்து ஆக்ரோஷமாக இருக்குங்க. கடலோட இதை பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா, இந்த பாறையிலலாம் உட்காந்துக்கலாம். ஆனால் கவனமாக உட்காரலாம். இதெல்லாம் உட்காந்து சன்ரைட் பார்க்கலாம். சாப்பிட்டு பண்ணணும். ரொம்ப ஆழமான பகுதி, கவனமாக இருக்கணும்.